இந்திய வரலாறையே புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் சத்தமே இல்லாம தயாராயிட்டு இருக்கு. ஆமாங்க, அதுதான் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற பொருணை அருங்காட்சியகம். தாமிரபரணி ஆற்றோட இன்னொரு பெயர் தான் பொருணை. தாமிரபரணி ஆற்றங்கரையில 3200 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த சான்றுகளை காட்சிப்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கிறதுனால இந்த அருங்காட்சியகத்துக்கு பொருணை அருங்காட்சியகம்ன்ற பேர் வந்திருக்கு. இந்த பொருணை அருங்காட்சியகத்தை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தா இதை பத்தின ஒரு புரிதல் ரொம்ப எளிதா இருக்கும். பொதுவா இந்திய வரலாறை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடக்கு நிலப்பரப்பு சார்ந்ததாவே அதிகமா இருக்கும். அங்க அந்த சிந்து சமவெளி நாகரிகம், அங்க இருந்த கங்கை நதிக்கரையை சுத்தி இருந்த நாகரிகங்கள் தான் அங்க பெருசா பேசப்பட்டிருக்கும். ஏன் தென்பகுதியில நமக்கு அந்த அளவுக்கு பூர்வ குடிகள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுக்காகவே நம்ம தமிழ்தாய் வாழ்த்தை எழுதின மதிப்பிற்குரிய ஐயா மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் குரல் கொடுத்தாங்க. அதாவது இந்திய வரலாறு தென்பகுதியிலிருந்து அகழ்வாய்வுகள் பண்ணி சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அது அந்த இடத்துல அந்த நேரத்துல யாரும் பெரிதா அதை கண்டுகொள்ளல. ஆனா பல தமிழ் ஆர்வலர்களோட முயற்சியால 2015ஆம் ஆண்டு கீழடியில் அகழ்வாய்வு செய்யப்பட்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வைகை நதிக்கரையில வணிகம் செய்து வாழ்ந்ததற்கான சான்றுகள் அங்க கிடைச்சது. அது எப்படி நம்ம தமிழர்களை தலை நிமிர செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சோ அதை விட ஒருபடி மேல 3200 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இரும்பு காலத்துல நம்ம தமிழ் சமூகம் பொருணை ஆற்றங்கரையில வாழ்ந்ததுக்கான சாட்சியங்கள் இந்த பொருணை ஆற்றங்கரையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள்ல செய்யப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. இந்த பொருணை ஆற்றங்கரையை சுற்றி செய்யப்பட்ட அகழ்வாய்வுகளுக்கு ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூருங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகால தாமிரபரணி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கிற ஒரு ஊரு. 1920களில் தான் ஆர்டி பானர்ஜிங்கிறவரால் அகழ்வாய்வு செய்யப்பட்டு சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா 1870களிலேயே நம்ம ஆதிச்சநல்லூர்ல அகழ்வாய்வு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த அகழ்வாய்வு முறையா ஆவணப்படுத்தப்படல. அந்த அகழ்வாய்வுல தான் முதுமக்கள் தாழி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாழி அப்படிங்கிறது என்னன்னா, இறந்து போனவங்களை மண்பானைக்குள்ள வச்சு அவங்க பயன்படுத்தின சில பொருட்களையும் உலோகங்களையும் சில நாணயங்களையும் சேர்த்து புதைத்து வைக்கக்கூடிய பழக்கம் மரபுல இருந்துச்சு. கிட்டத்தட்ட எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரமிட் மாதிரி தான் இதுவும். 1900 நடுப்பகுதியில மதிப்பிற்குரிய தமிழ் எழுத்தாளர் மற்றும் ஆர்வலர் சாத்தான்குளம் ராகவன் ஐயா அவர்கள் இந்த ஆதிச்சநல்லூரை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தன்னோட சொத்தை வித்து நிறைய பாடுபட்டு இருக்காரு. ஆனாலும் அது சரிவர கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் 2004ஆம் ஆண்டு திரு சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் தலைமையில இந்திய தொல்லியல் துறை அங்க அகழ்வாய்வு செய்யறாங்க. ஆனாலும் அதுக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படல. இந்த தாமிரபரணி தண்ணியை குடிச்சு வளர்ந்த எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும். ஏன்னா மூத்த தமிழ் சமூகம் வாழ்ந்ததுக்கான ஒரு ஆதாரம் இந்த ஆதிச்சநல்லூர்ல இருக்கு. ஆனா வெளியுலகத்தோட வெளிச்சத்துக்கு அது வராமலே இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அகழ்வாய்வு செய்யப்பட்ட கீழடிக்கு கிடைச்ச வெளிச்சம் கூட ஆதிச்சநல்லூருக்கு கிடைக்காமலே இருந்துச்சு ரொம்ப வருஷமாவே. அதை போக்கும் விதமா 2017ஆம் ஆண்டு மதிப்பிற்குரிய தமிழ் எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி காமராசு ஐயா அவர்கள் 2004ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அகழ்வாய்வோட அறிக்கை வேணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கானது தமிழக அரசோட பார்வைக்கு எட்டுது. அது மூலமா இன்னைக்கு ஆதிச்சநல்லூர் மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கக்கூடிய சிவகலை, கொற்கை போன்ற இடங்கள்லயும் அகழ்வாய்வு செய்யப்பட்டு அதுல கிடைச்ச மனித மண்டை ஓடுகள், மண்பானைகள், உலோகங்கள், தானியங்கள் இது எல்லாமே நம்ம பொருணை அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்கு. 3200 வருட பழமையான தமிழ் சமூகம் வாழ்ந்ததுக்கான சான்ற வெறும் வார்த்தைகளால சொல்லவே இல்லை. இந்த அகழ்வாய்வுல கிடைச்ச மனித மண்டை ஓடுகள், தானியங்கள் இது எல்லாத்தையுமே கதிரியக்க கரிம கால கணிப்பு மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இவ்வளவு சிறப்புமிக்க பொருணை நாகரிகத்தோட தொன்மையை வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்றதுக்காக நம்ம தமிழக அரசு 18 மே 2023ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி 2 ஆண்டுகள் அதோட கட்டிட பணிகள் நடைபெற்று வருகிற 21/12/2025ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால திறக்கப்பட்டு வெளியுலக வெளிச்சத்துக்கு வர இருக்கு. இந்த பொருணை அருங்காட்சியகமானது திருநெல்வேலி மாவட்டத்துல ரெட்டியார்பட்டி மலை குன்றுல அமைஞ்சிருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போற தேசிய நெடுஞ்சாலையோட ஓரத்திலேயே தான் இது அமைஞ்சிருக்கு. மொத்தம் 13 ஏக்கர்ல ரொம்பவே பிரம்மாண்டமா தமிழ் பாரம்பரிய கட்டிடக்கலையிலேயே இதை கட்டியிருக்காங்க. தமிழர்களா பிறந்த எல்லாருமே கண்டிப்பா அவங்க வாழும் காலத்துல ஒரு தடவையாவது பார்த்துட்டு போக வேண்டிய ஒரு இடம் தான் இந்த பொருணை அருங்காட்சியகம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஆவணங்கள் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.